எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இதான் எனக்கு 21 வயசு ஆகுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் இன் மெட்ராஸ் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு சுற்றுறேன். எனக்கே புரியல, என்னடான்னு பார்த்தா ரொம்ப குளிருது எனக்கு. பார்த்தா ஃபீவர் எனக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி நான் கூப்பிட்டக்குள்ளே எப்படிப்பா போகிறது அப்படின்னு யோசனை பண்ணேன். இருந்தாலும் சரி நீ வண்டி அனுப்புன்ட்டு அவன் தலையில் கட்டி விட்டேன். அதுக்கு அனுப்பிச்சிட்டான் வண்டியை வேறு. என்னடா வந்தே ஆகணும் போல இருக்கு இப்போ பண்ணு. சரி நான் வந்துட்டேன். பட்டு ஐ நோ இஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர். ஏன்னா அதில் கடைசி தொட்டால் நானும் அவளும் பாட்டு இவருக்கு பாடியிருக்காரு, பிரசன்னா பாடியிருக்காரு. அதில் நானும் ஸ்ரீஜு அவர்களும் நடித்திருக்கிறோம். ஒரு சொன்னவங்கள இந்த கதாநாயகன் இதை சொல்லாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம், 4 படம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் சொல்லிட்டு இருந்தோம்னா ஒருவேளை பார்க்குறவங்க ஓஹோ ஒரு கதாநாயகன் தான் செய்வார் போல, இதுக்கு வரப்பட்டார் போல, கூப்பிட விட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். அதுக்காக சொல்கிறேன். மேலும் இந்த பாட்டை காமிச்சாரு. ஒரு பாடலுக்கு இவ்வளோ தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது வெளியீட்டு விழா, அதற்கு நண்பர்கள் பத்திரிகைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன். எனக்கு 50 years ஆஃப் சர்வீஸ் இருக்குது சினிமாவில். 50 years நான் பார்த்ததே இல்லை. எனக்கு புரியல. என்னை கூப்பிடும்போது கூட என்னடா எதுக்குடா கூப்பிட்றான் என்னை கேட்டால் அவரோட கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றானா கேஸ் அதை முதல்ல பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் பார்த்தா ஒரு பாட்டுக்கு வந்து பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மியூசிக் டைரக்டர். அவங்க ஃபேமிலியை பாருங்கள், எல்லாரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம். எல்லாருக்கும் இப்போ கூட நான் அரவிந்தராஜோட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், என் வீட்டில் தான் நவர மாட்டுறாங்க, கூப்பிட்டா வரவே மாட்டுறாங்க. ஆனால் இவங்க முன்னாடி நின்று, ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லையும் பார்த்துருக்கேன் கொடைக்கானல்ல. அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள். அவர் கண்ணு வேறு பெருசாக இருக்கா, அதில் வேறு அப்படியே குடிஞ்சு பார்ப்பான், வேறு பயமாக இருக்கும். என்ன எதுக்கு பார்க்குறான், 2 நாள் அதிகமாக வேணுமா எப்படி, இல்லைன்னா இப்போ போயிடுறான்னு சொல்கிறானா. ஏன்னா 5 நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சுடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சவன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க. இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான், எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான் சாணாது. வெரி நைஸ் ஆஃப் ஹிம். அவருக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன். புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அவரே முதல்ல புது ஆள் மாதிரி தான் சினிமாவில். இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸு, நல்ல டேக்கிங்ஸு. இப்போ டிஓபி பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேறு எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பட்டதில்லை, பற்றியே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் கடைநிலை வரைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள். இப்போ அடுத்த படம் கூட சொன்னான், அவன் நான் பின்னாடி தேடுறேன், டைரக்டர் உட்காந்துருக்கான், தேடுறேன் கிடைக்கல. இன்னும் வந்து என் பின்னாடி உட்காந்துருக்கான். இங்கே இவன் பையன் அவன் ஒரு கதை சொல்கிறான் என்கிட்ட. 2 கதை சொன்னான். ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான். இல்லை நீங்களே நடிக்கிறீங்க இல்லைன்னு சொன்னான். ஆடப்பாம சொல்லியிருக்க மாட்டேன் நான் நினச்சிக்கிட்டு. ஏன்னா திறமை எங்கே இருக்கோ தேடி பிடிக்கிறான் சாமிநாதன். மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க, திறமை இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமாவுக்கு. இவங்க போனவங்களாம் வரணும், சின்ன பசங்க எல்லாரும் வரணும். இந்த பீரியடில் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும். அவங்க தான் எடிட்டரு, ஒருத்தர் வந்து டைரக்டரு, இப்படி இருக்காங்க ஒரு டீம். அருமையான டீம் இது பாராட்டுக்குரிய டீம். நானும் அவங்களோட நடிக்கும் போது யாருக்குமே எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம், அதனால தான் கொடுக்கறது இல்லை. அந்த கவனம் உட்காந்துருக்கிறது, அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ போகிறது. ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி தெரியும். இவர் ஏன்னா கொடைக்கானல்ல 7 மணிக்கு போய் நிற்பேன் ஷாட்டில். அது ஒரு வியாதி நமக்கு.
அதனால் 7 மணிக்கு நின்னோம்னா கரெக்டாக சாயந்தரம் 5 மணிக்கு 5:15 விட்டுருவாங்க, என்ன தொல்லை கிடையாது. ஆனால் என்ன அவனை பிடிக்கலன்னா 4 நாள் கேட்பாங்க, ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெட்ராஸ் போயிருக்குன்னு சொல்லுவான். எங்கடா இருக்கு மெட்ராஸ், எங்கே இருக்குடா கொடைக்கானல், என்னடா பேசுறீங்க? அது மாதிரி அவன் வர்க்கஹாலிக்கு சாமிநாதன். திடீர்னு பார்த்தா அவனே ஆக்ட் பண்றான்ல. எல்லா விதமான டேலண்ட் உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அவனோடலாம் நம்ம சேர்ந்து, அவனோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயசு சின்ன பையன் மாதிரி ஆயிட்டு 71 வயசு தெரியாத அளவுல இருக்கிற. ஏன்னா இவனோட சேர்ந்ததுனால இந்த படம் இந்த பாட்டு சொல்றீங்க, பாட்டு நல்லா வரணும். கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு, நான் பார்த்தேன் படத்தை. அண்ட் அவனுடைய வசதிக்கு எடுத்திருக்கான். அதுக்காக சாப்பாடுலாம் போடாமலாம் இல்லை. எவ்வளவு பெரிய கம்பெனியில் சோறே போட மாட்டான். ஆனால் நல்ல எங்களெல்லாம் கவனிச்சு கொடைக்கானல் ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், எனிவேர் யூ நேம் இட், எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையா சொல்லிட்டு இருப்பாள். அதுக்கு என்னையே கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பாட்டுக்கு ரொம்ப தூரம், எங்கள் குடும்பத்துக்கு வேணும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்டுருக்காருன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார். அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறேன். நன்றி வணக்கம்.